வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசனா செக்ஷனில் ரெண்டு ஆசனம், அதாவது காம்போ ஆசனம் மாதிரி ரெண்டு ஆசனம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆசனம் நீங்கள் டெய்லி, ஐ ப்ராமிஸ் யூ 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ், 1 minute டெய்லி பண்ணுங்கள். உங்கள் உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும், பாசிட்டிவான நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் நினைக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், அன்வான்ட் திங்ஸ், அன்வான்ட் ஃபேட் எல்லாம் கரையும். உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஆசனம் என்னன்னா, ஒன்று வந்து பிளாங்க் போஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்வத்தனாசனால ஒரு வேரியேஷன். ஸோ மவுண்டன் போஸ் அண்ட் பிளாங்க் போஸ் ஒரு காம்பினேஷனாக நம்ம பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி 1 minute ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த ஆசனம் மேலே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். கம்ப்ளீட் பாடி வார்ம் அப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஆசனா பண்ணணும். அதுக்கப்புறமா கூலிங் டவுன், ஏதாவது ஒரு கூலிங் டவுன் டெக்னிக் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலைகளுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி ஆசனா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேட் மேலே தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல திக்கான பெட்ஷீட் இருக்குது, உங்களுக்கு வந்து அதில் படுத்துட்டு பண்ணும்போதோ இல்லை அது மேலே கைகள் வைக்கும் போதோ வழுக்காது, காலுக்கு கைக்கு நல்ல grip இருக்குன்னா அது மேலே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ராங்கான மேட் இருக்குது எங்கிட்ட, வீட்டில் பாய் இருக்குது, அது வந்து அசையாது, ஸ்ட்ராங்கானது, எனக்கு அது மேலே பண்ணும்போது grip இருக்குன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எல்லோரும் இந்த மாதிரி மேட், இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணுற இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மேட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் பண்ணும்போது பெட்டராக grip கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் போஸ் பார்க்கலாம். ஸோ பிளாங்க்ன்றது அதே மாதிரி யாராவது புதுசாக நீங்கள் வந்து ஆசனா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆஸ் அ பிகினர் ஆகணும்னாலும் இந்த ரெண்டு ஆசனா வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் போஸ். எப்பவுமே கீழே படுக்கும்போது முதல்ல நம்ம டைரெக்டாக அப்படியே படுக்கக்கூடாது. ஸோ இப்படி வந்துட்டு மெதுவாக திரும்பி, ஸோ நம்மளோட ரெண்டு கைகள் ரெண்டு முட்டி கீழே வச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளாங்க் போஸ்ன்றது இதுதான், இப்படி இருக்கிறது தான் பிளாங்க் போஸ். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இப்படியே இந்த பொசிஷனில் 3லேருந்து 5 பிரத்தை ஹோல்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து பிளாங்க் போஸ். இதில் 30 செகண்ட்ஸ், நீங்கள் 10 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. இது முடிச்சுட்டு நடுவில் நீங்கள் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைல்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் நான் பிளாங்க் போஸ் வரேன், ரெண்டாவது உங்களுக்கு காட்டுறேன். உடம்பு ஒரு கட்டையை வச்ச மாதிரி அப்படியே நிற்கணும். உங்கள் மொத்த பாடி வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு கைகள்லையும் ரெண்டு கால்கள்லையும் இருக்கும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க, ரிலாக்ஸ்டாக அப்படியே இருங்க. உடம்பு ஃபுல்லாக என்கேஜ் ஆகும். உங்களோட ஸ்பைன், தைஸு, டோஸு, ஆர்ம்ஸ், ஷோல்டர்ஸ் எல்லாமே என்கேஜ் ஆகும். அப்படியே இருங்க, ரிலாக்ஸாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 செகண்ட்ஸ் இந்த மாதிரி சைல்ட் போஸில் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் போஸ். மவுண்டன் போஸ் வந்து பல வகையாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங்கில் பண்ணுற மவுண்டன் போஸ் இப்போ நம்ம பண்ணுறது. ஸோ கால்களை ரெண்டும் மேலே கொண்டு வந்து ரேஸ் பண்ணிவிட்டு கைகள் அப்படியே இருக்கட்டும், கைகளை ப்ரெஸ் பண்ணி தலையை எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ அப்படியே கொண்டு போங்க. நல்லா கைகளோட சப்போர்ட்டோட பண்ணுங்கள், தலையை ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க. கையில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்களோட நெக்கு, ஹெட்டு எல்லாமே அப்படியே கீழே போகும். உங்களோட பின்புறம் வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட பார்வை வந்து கீழே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் அப்டமனை பாருங்க, பார்த்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்டாக அந்த பொசிஷனில் இருங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க நல்லா. சம்டைம்ஸ் வந்து கால் ஃபுல்லாக கீழே படலைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் வந்து நம்மளோட கணுக்கால் வந்து தூக்கி தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த பொசிஷனில் வச்சா கால் ஃப்ளாட்டாக ஆகுதுன்னு
அந்த பொசிஷனில் வைங்க. அப்படி கால் ஃப்ளாட் ஆகணும்னா இப்படி தூக்கி வச்சுட்டு பண்ணுங்கள். வேணா நீங்கள் தூக்குற இடத்துல டவல் இல்லைன்னா பிளாக் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கைகள்லேயும் நீங்கள் பிளாக் வச்சுட்டு பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கால் கம்ப்ளீட்டாக கீழே பதியும். ஸோ இதுதான் வந்து பர்வதனாசனா மவுண்டன் போஸோட ஒரு வேரியேஷன். ஸோ மறுபடியும் இப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம். சைல்டு போஸ் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 3 to 4 seconds. மறுபடியும் பர்வதனாசனா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. அதுக்கப்புறமா ரிலாக்ஸ். சைல்டு போஸ்ட்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஆசனம் சேர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாங்க் போஸ். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன். breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இதுலேருந்து நான் அப்படியே மவுண்டன் க்ளோஸ் போகிறேன். என் ஷோல்டர் அளவுக்கு கால்களை நான் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு என் கால் ஃபுல்லாக கீழே ப்ளேஸ் ஆகிற மாதிரி என்னோட பின்பகுதியை நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ ஹைட் ஆக்க முடியுமோ ஆக்குறேன். ஸோ என்னோடய ஸ்பைன், ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படியே இந்த பொசிஷன் நான் ஹோல்ட் பண்ணுறேன். என்னோடய பார்வை வந்து என்னோடய அப்டமன் மேலே இருக்குது. என் தலை நல்லா கீழே போகுது, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. நான் அப்படியே இந்த பொசிஷனில் breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. அதுக்கப்புறமா கால்களை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே சைல்டு போஸ்டில் வந்து நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து இதோட கூலிங் டவுன் டெக்னிக். இப்படி இருந்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி சைல்டு போஸில் ஒரு 20 seconds to 30 seconds இருந்தோம். அதுலேயே ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். இதுவும் ஒரு ரிலாக்ஸிங் போஸ். இந்த மாதிரி தைஸில் கை வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 ஆசனா பார்த்தோம், பிளாங்க் போஸ் ப்ளஸ் மவுண்டன் போஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை டெய்லி பண்ணுங்கள். ஒரு சீக்வன்ஸாக பண்ணி உங்களுக்கு காட்டினதுனால இவ்வளோ டைம் ஆகுது. நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு மேபி ஒரு 3 to 5 minutes கம்ப்ளீட்டாக உடம்பு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த 2 போஸை மட்டும் 1 minute பண்ணுங்கள். 30 seconds பிளாங்க் போஸ், 30 seconds மவுண்டன் போஸ். உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டாமினா இல்லை, ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன்னா 10 seconds பிளாங்க் பண்ணிவிட்டு நடுவில் நான் சொன்ன அந்த ரிலாக்ஸேஷன் சைல்டு போஸ் ஒரு 5 seconds பிரேக்கு, திருப்பி ஒரு பிளாங்க்கு 2 தடவை பிளாங்க் பண்ணுங்கள் பிரேக்கோட. அதுக்கப்புறமா பர்வதனாசனா மவுண்டன் போஸ் 2 தடவை பண்ணுங்கள். 10 seconds பண்ணுங்கள். கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களால் ஒன்றும் ஹோல்ட் பண்ண முடியும்னும் போது 30 seconds பிளாங்க் வித்தவுட் பிரேக், மவுண்டன் போஸ் 30 seconds. இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக டெய்லி பண்ணுங்கள் 1 minute. ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா சைல்டு போஸில் ஒரு 20 seconds ரிலாக்ஸேஷன் கூலிங் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். உடம்பு பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்டமனில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளெஷ் எல்லாம் போகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். என்டையர் பாடிக்கு நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க. உங்கள் ஆர்ம்ஸு, ஷோல்டர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இருக்க உங்கள் ஸ்பைனும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தைஸ், என்டையர் பாடிக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆசனாஸ். இதை நீங்கள் காம்போவாக டெய்லி பண்ணுங்கள். அது ஒன்று தான். நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு நான் இதை பண்ணுவேன். என்ன ஆனாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி காலையில் பண்ணுங்கள். முடிஞ்சால் காலையில் 5 o'clock எழுந்து குளிச்சுட்டு பண்ணுங்கள். குளிச்சிங்கனாலே உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் இன்னும் அதிகமாகும். குளிச்சுட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேட்டில் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்லேயே ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இனிஷியலாக உடம்புலேருந்து ஆரம்பித்த அப்புறம் மனசுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் வந்து உடம்புல இருக்கிற அன்வான்ட் திங்ஸை வெளில தள்ளுறதுக்கான ஆசனாவும் பண்ணலாம். அதிகமாக ஸ்ட்ரென்தனிங் ஆசனாவும் ஆகும். பட் கொஞ்ச நாள் பற்றி இது தெரப்போட்டிக்காகவும் ஆகும்.
உங்கள் உடம்புல நிறைய ஹீலிங் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இனிஷியலாக பண்ணும்போது வயிறெல்லாம் ஆடும் பிளாங்க் போஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா வயிற்றில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளஷ் எல்லாம் அது கரைக்கும். அந்த ஒரு ஷேக் இருக்கும், காலெல்லாம் தைஸ் எல்லாம் ஆடும். கொஞ்ச நாள் போக போக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இதையே நீங்கள் வந்து ரிலாக்ஸிங் ஆசனாவும் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங்கும் அதை நீங்கள் பண்ணலாம். ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட் யூ நீட் டு ஸ்பெண்ட் ஒரு 6 to 7 minutes, மேக்ஸிமம் 10 minutes. நீங்கள் நிறையா கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதோட ருசி கண்ட்ரோல் நீங்கள் அதிகமாக டைம் பண்ணுவீங்க. பட் இனிஷியலாக டெய்லி மார்னிங் ஒரு 5 to 10 minutes, ஈவினிங் ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எனக்கு டைம் இல்லை, உண்மையாகவே டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து ஜஸ்ட் 5 minutes பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டிஃப்ரென்ஸ் உங்கள் லைஃப்பில் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஆசனாவை ஒரு காம்போவாக பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.